அது ராமாபுரம் என்கின்ற ஒரு குட்டி கிராமம். அங்க ராமையா என்ற ஒரு விவசாயி அவனோட மனைவி சீதா மற்றும் அவனோட மகள் ரூபாவோட வாழ்ந்துட்டு வந்தான். ரூபா படிக்கிறதுக்காக பட்டணம் போயிருந்தா. ராமையாவும் அவனோட மனைவி சீதாவும் அவங்களுக்கு இருக்க அவங்களோட குட்டி வயல்ல விவசாயம் பண்ணி அதுல வர வருமானத்துல கொஞ்சம் சேர்த்து வச்சு அந்த காசை தன்னோட மகளான ரூபாவுக்கு அனுப்பி வைப்பாங்க. இது எல்லாமே நல்லா போயிட்டு இருந்த அந்த சமயத்துல திடீர்னு சீதாவுக்கு உடம்பு சரியில்லாம அவளை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க வேண்டிய நிலைமை வந்தது. ராமையா, உன்னுடைய மனைவி சீட்டாவோட நெஞ்சில ஒரு சின்ன ஓட்டை இருக்கு. அவங்கள காப்பாத்தணும்னா கண்டிப்பா ஆபரேஷன் பண்ணணும். டாக்டர் ஐயா, நீங்க தான் எப்படியாச்சும் என்னுடைய மனைவியோட உயிரை காப்பாத்தணும். நான் என்ன பண்ணணும்னாலும் தயாரா இருக்கேன். அப்படின்னா நீங்க அவங்களுடைய ஆபரேஷனுக்காக பணத்தை ஏற்பாடு பண்ணுங்க. அவங்களுக்கு ஆபரேஷன் பண்ணணும்னா 10 லட்சம் செலவாகும். சரிங்க ஐயா. டாக்டர் ஐயாக்கு வேற நான் சரின்னு சொல்லிட்டேன். ஆனா இப்ப அவ்வளவு காசுக்கு நான் எங்க தான் போவேனோ? என்கிட்ட இருக்கிறதெல்லாம் வெறும் 1 ஏக்கர் விவசாய நிலம் தான். ராமையா ரொம்ப சோகமா தன்னோட கிராமத்து பக்கம் போயிட்டு இருந்தான். அப்ப வழியில சந்திரையாவை சந்திச்சான். அட என்னப்பா ராமையா, ஏன் இவ்வளவு சோகமா இருக்க? என்னாச்சு? ராமையா சந்திரையா கிட்ட எல்லாத்தையும் அழுதுகிட்டே சொல்லுவான். அத கேட்ட சந்திரையா, ராமையா, எனக்கு என்ன தோணுதுன்னா, நீ ஒரு வேலை செய். நம்மளுடைய ஜமீன்தார் இருக்காருல்ல, அவர்கிட்ட நீ கடனை வாங்கிக்க என் காசை. அவரு ரொம்பவே நல்ல மனுஷன். அது மட்டும் இல்லாம நான் இப்ப அவர்கிட்ட இருந்து தான் கடன் வாங்கிட்டு வரேன். என்னோட பையன் கூட பட்டணத்துல படிக்கிறான். அவன் படிப்பு செலவுக்கு காசு அனுப்பணும்ல. ஆனா நான் அந்த ஆளை பத்தி கெட்ட தவிர நல்ல விஷயங்களை கேள்விப்பட்டதில்ல. அது மட்டும் இல்ல, அந்த ஆளு ரொம்பவே பேராசை பிடிச்சவன்ட்டு எல்லார்கிட்டயும் நிலத்தை வாங்கி பிடிப்பான்ட்டு இத விதமா பேசிட்டு இருக்காங்க. மக்கள்னா 4 விதமா தான் பேச செய்வாங்க. இத பாரு, நான் அந்த ஆளுகிட்ட தான் வேலை பாக்குறேன். அதனால அவன் எப்படிப்பட்டவன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னுடைய மனசார சொல்றேன், அந்த ஆளு ரொம்ப நல்ல மனுஷன். எனக்கு நிறைய நேரத்துல உதவி இருக்காரு. இனி வேற எதுவும் யோசிக்காதையா நீ. எதுக்காகனா, இந்த ஊர்ல அவரை தவிர உனக்கு வேற யாராலையும் உதவ முடியாது. சரி, அப்படின்னா நான் ஜமீன்தாராண்டியே போறேன். அட ராமையா, நீயா? வா வா. என்னடா என்னுடைய வீட்டு பக்கம்லாம் வந்திருக்க? என்ன ஏதாச்சும் வேலை இருக்கா என்ன? ராமையா அந்த ஆளுக்கு முழு விஷயத்தையும் சொல்லுவான். சரி, பணத்தை வாங்கிட்டு போ. ஆனா உன்னுடைய நிலப்பத்திரம் இருக்குல்ல, அது என்கிட்ட தான் அடகு வைக்கணும் நீ. ஆனா ஐயா, அது தவிர என்கிட்ட வேற எந்த சொத்தும் கிடையாதுங்க. இத பாரு ராமையா, நான் அதை வச்சுக்கிட்டு ஓடிடவா போறேன். என்னுடைய பணத்தை திரும்பி கொடுத்துட்டு உன்னுடைய நிலத்தை எடுத்துக்கோ. அட என்ன பண்றது, வேற யாருமே எனக்கு காசு தர மாட்டாங்க. ஆனா இப்ப எனக்கு ரொம்பவே பண அவசியம். ரொம்பவே யோசிச்ச பிறகு ராமையா அந்த வயல் பத்திரத்தை ஜமீன்தார் கிட்ட அடகு வைப்பான். அந்த பணத்தை வச்சு தன்னோட மனைவிக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் அந்த ஜமீன்தார் வயல் மேல வாங்கின கடனுக்கு வட்டிக்கு மேல வட்டி போட்டு நிலத்தை அபகரிப்பான். இப்போ அந்த ஏழை விவசாயியான ராமையா கையில உடைஞ்ச குடிசையை தவிர வேற எதுவுமே இருக்காது. ஒரு நாள் ரூபா பட்டணத்துல இருந்து திரும்ப வருவா. ராமையாவோட நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே வருத்தப்படுவா. அட என்னப்பா நீங்க, ஏன்பா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல? ரூபா, நான் ஒன்னும் உனக்கு தொந்தரவு கொடுக்க கூடாதுன்னு நினைச்சேன். ஆனாப்பா, நீங்க ஏன் ஜமீன்தார் கிட்ட போக வேண்டிய நிலைமை வந்தது? உங்களுக்கு தான் அவரை பத்தி நல்லா தெரியும்ல, ஏமாத்துவாருன்னு. அவன் கிட்ட இருக்க சொத்து முழுக்க அவன் சாதாரணமா சம்பாதிக்கலப்பா. நம்மள மாதிரி ஏழைங்க கிட்ட இருந்து தான் புடுங்கி சம்பாதிச்சிருக்கான். எனக்கு தெரியும்மா, ஆனா என்கிட்ட வேற வழி இல்ல. உங்க அம்மா கடைசி நேரத்துல உசுருக்கு போராடிட்டு இருந்தா. அந்த நிலைமையில எனக்கு என்ன தோணுதோ அதுதான் நான் பண்ணிட்டேன். சரிப்பா, நான் அவருக்கு ஒரு பாடத்தை புகட்டுறேன். சரி, அவரு விவசாயம் பண்ண கவலுக்கு நிலத்தை கொடுப்பாரா? ஆமாமா, அந்த ஆளு கொடுப்பான். ஆமா, நீ என்ன பண்ண போற? அப்பா, நாளைக்கு நாம 2 பேரும் சேர்ந்து போய் அந்த ஜமீன்தாரை பார்த்து விவசாயம் பண்றதுக்காக கொஞ்சம் நிலத்தை கேட்டு பாப்போம். அப்புறம் நம்ம அந்த வயல விவசாயம் பண்றத பார்த்து அந்த ஜமீன்தாரே திருந்திருவான்பா. ஆனா கண்ணு ரூபா, நீ என்னம்மா பண்ண போற? ஆனா ரூபா எதுவுமே சொல்ல மாட்டா. மறுநாள் காலையில 2 பேரும் சேர்ந்து ஜமீன்தாரை பாக்குறதுக்காக போயிட்டு இருப்பாங்க. வாட ராமையா, இவ உன்னுடைய மகள் ரூபா தானே? அட ஆமா ஜமீன்தார் ஐயா. ரொம்பவே வளர்ந்துட்டா. அம்மா, நீ படிக்கிறதுக்கு வெளியூருக்கு போனல. அம்மா, உன்னுடைய படிப்பு எல்லாத்தையும் முடிச்சிட்டியா? படிப்ப நல்லபடியா முடிச்சிட்டேன் ஜமீன்தார் ஐயா. இப்ப சொல்லு ராமையா, எதுக்காக நீங்க இங்க வந்திருக்கீங்க? ஜமீன்தார் ஐயா, எங்களுக்கு உங்களோட வயல் கொஞ்சம் விவசாயம் பண்றதுக்காக வேணும். நீங்க தர முடியுமா? ஓ அப்படியா? எதுக்காக கொடுக்க மாட்டேன், கண்டிப்பா நான் உங்களுக்கு தரேன். ஆனா ஒரு கண்டிஷன்ல நான் உங்களுக்கு நிலத்தை தருவேன். அந்த கண்டிஷன் என்ன? நீங்க எந்த இது அறுவடை செஞ்சாலும் அதுல பாதி பங்கு என்னுடையது. சரி ஜமீன்தார் ஐயா. பொறுங்க, நான் சொல்றது முழுமையா நீங்க கேளுங்க. நீங்க எந்த இது காய்கறி அறுவடை செஞ்சாலும் அதோடைய மேல் பங்கு என்னுடையது மற்றும் கீழ் பங்கு உங்களுடையது. என்னன்னு சொல்லுங்க, ஒத்துக்கிறீங்களா?
ரூபா ஜமீன்தாரோட தன்னோட திட்டத்தை நினைச்சு இப்படி நினைப்பா. இங்க பாரு ஜமீன்தார், நான் எப்படி உனக்கு பாடத்தை புகட்ட போறேன்னு நீ ஏன் இருந்து பார்க்க போற? உன்னை ரொம்ப பெரிய புத்திசாலி நினைச்சிட்டு இருக்கல, பின் விளைவுகளை நீ பார்த்து அழ போற. ரூபா தன்னோட அம்மா அப்பாவோட சேர்ந்து தன்னோட வயல்ல வேலை பாப்பா. தங்களோட வயல்ல வெங்காயத்தை விவசாயம் செய்வாங்க. அந்த வருஷம் அவங்களுக்கு ரொம்ப நல்ல விளைச்சல் கொடுக்கும். ரூபா அந்த வெங்காயத்தை பூமியில இருந்து எடுப்பா. அந்த வெங்காயத்துல மேல் பகுதி தனியாவும் கீழ் பகுதி தனியாவும் எடுப்பா. அதன் பிறகு ஜமீன்தார கூடுவா. வாங்க ஐயா. அட இது என்ன, நீ இந்த வாட்டி வெங்காயத்தை அறுவடை செஞ்சியா? ஆமா ஜமீன்தார் ஐயா, இதுல வருத்தப்படுறதுக்கு என்ன விஷயம் இருக்கு? நீங்க எனக்கு நிலத்தை வாடகைக்கு கொடுத்தீங்க, அதுல நான் என்ன வேணா அறுவடை செய்யலாம்ல, அதுல என்ன பிரச்சனை இருக்கு? இங்க பாருங்க, நீங்க போட்ட கண்டிஷன் பிரகாரம் நீங்க கேட்ட மேல் பாகம் இதோ இருக்கு, சீக்கிரமா எடுத்துட்டு போங்க. இந்த பொண்ணு ரொம்பவே புத்திசாலி, என்னுடைய புத்திசாலித்தனத்துக்கே ஆப்பு வச்சா. மார்க்கெட்ல ரூபாவுக்கு நல்லாவே விலை கிடைச்சது அவ பண்ண விவசாயத்துக்கு. அந்த லாபத்தை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு, அப்பா நமக்கு நல்லாவே லாபம் கிடைச்சிருக்கு, ஆனா நம்மளோட நிலத்தை கைப்பற்றணும்னா நமக்கு இன்னுமே நிறைய பணம் தேவைப்படுதுப்பா. நீ என்னம்மா சொல்ற? இது எல்லாத்தையும் நீ விட்டுரு. முதல்ல உன்னுடைய படிப்பு மேல நீ கவனத்தை செலுத்து. நீ வக்கீலா படிப்பை முடிச்சிருக்க, இப்ப என்னடானா விவசாயம் பண்ற. இதுக்காகவா நான் உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன்? அப்பா, எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்ல, அது சின்ன வேலையோ பெரிய வேலையோ, நம்ம நிலத்தை கைப்பற்றிட்டா மட்டும் போதும்பா. நான் எப்படியாவது வக்கீலாக ஃபோக்கஸ் பண்றேன், என்ன நம்புங்கப்பா ப்ளீஸ். சரி ரூபா. அப்பா, அப்ப நீங்க என் கூட வாங்க, ஜமீன்தார் கிட்ட போகலாம். ரூபாவும் ராமையாவும் ஜமீன்தார் கிட்ட போவாங்க தங்களோட விவசாய நிலத்தை வாங்குறதுக்காக. இதோ பாரு ரூபா, போன வாட்டி எனக்கு அதிக அளவுல நஷ்டம் வந்திருக்கு. அதனால இந்த வாட்டி என்னுடைய கண்டிஷன் என்னன்னா, நீங்க பயிரிடு செய்யறது எதுவா இருந்தாலும் கீழ் பாகம் என்னுடையது, மேல் பங்கு உங்களுடையது. சரிங்க ஜமீன்தார் ஐயா. ஆனா இந்த தடவை ரூபா கடுக அறுவடை செய்வா. தன்னோட முழு முயற்சியால நல்லபடியா அறுவடை செய்வா. அப்போ அந்த சமயத்துல ஜமீன்தார் ஐயா அங்க வருவாரு. அவரு அந்த விளைச்சலை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுவாரு. என்ன, நீ இந்த வாட்டி வெங்காயத்தை அறுவடை செய்யலையா? இல்ல ஜமீன்தார் ஐயா, அது என்னன்னா வெங்காயத்தை விவசாயம் பண்ணா நான் மார்க்கெட்டுக்கு போக வேண்டியது வரும். அதே கடுகு அறுவடை செஞ்சா அதை வாங்குறவங்க இங்கேயே வருவாங்க. அதனால என்னோட பயண செலவை நான் மிச்சப்படுத்தலாம்ல. அப்படியா? ரொம்ப நல்லது. ஜமீன்தார் ஐயா, உங்களோட கண்டிஷன் பிரகாரம் இதோ வயலோட கீழ்பாகம் உங்களுக்கு, அப்புறம் மேல் பங்கு என்னோடது. நீங்க உங்களோட கீழ்பாகத்தை சந்தோஷமா எடுத்துட்டு போகலாம். அப்போ ஜமீன்தார் ஐயா ரொம்பவே கோவப்படுவாரு. ஏன்னா ரூபாவால அவருக்கு ரொம்பவே நஷ்டம் வந்திருக்கும். கடுகு வித்து ரூபா ரொம்ப நல்ல லாபம் சம்பாரிச்சிருப்பா. இத பார்த்து ரூபாவோட அம்மா அப்பா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. ஒரு நாள் ஜமீன்தார் ஐயா ரூபாவோட வீட்டுக்கு வருவார். என்னமா ரூபா, இந்த வாட்டி நிலத்தை நீ விவசாயம் கேட்க என்னாண்ட வரவே இல்லை, எதுக்காக? இனிமே அது எங்களுக்கு தேவைப்படாது ஜமீன்தார் ஐயா. சரி ரூபா, இப்ப எனக்காக இந்த கடைசி முறை ஒரு பயிரிட அறுவடை செய்வியா? கடந்த 2 வாட்டி நான் உங்களுக்கு உதவி செஞ்சிருக்கேன், அதனால இந்த வாட்டி நீ என்னுடைய பேச்சை கேளுமா? சரிங்க ஜமீன்தார் ஐயா. அதே மாதிரி ரூபா, நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, கடந்த 2 வாட்டி எனக்கு பயங்கரமா நஷ்டம் வந்திருக்கு. அதனால இந்த வாட்டி ஒரு புது கண்டிஷன். இந்த வாட்டி நீ என்னோட நிலத்துல என்ன அறுவடை செஞ்சாலும் அதோடைய மேல் பங்கு மற்றும் கீழ் பங்கு முழுமையா எனக்கு சொந்தம். வெறும் நடுவுல இருக்கிறது உன்னுடையது. இந்த தடவை ரொம்பவே புத்திசாலித்தனமா யோசிச்சிருக்காரு இந்த ஜமீன்தார். இந்த தடவை நான் இவருக்கு எந்த விதமா பாடம் புகட்டுவேன்னா, இனி அவருடைய 7 தலைமுறையும் என்னோட பேரை ஞாபகம் வச்சுப்பாங்க. சொல்லுமா ரூபா, எதுக்காக நீ இவ்வளவு மௌனமா இருக்க? இந்த வாட்டி நீ எனக்கு உதவி பண்ணுவியா? சரிங்க ஜமீன்தார் ஐயா. ஆனா அந்த ஜமீன்தாருக்கு தெரியாது ரூபா ஒரு சிங்க பெண்ணுன்னு. ரூபா ஜமீன்தாரை விட ரொம்ப பெரிய புத்திசாலி. ஆனா ஜமீன்தாருக்கு அது புரியவே இல்லை. எப்பவும் போல ரூபா ரொம்ப நல்லா கஷ்டப்பட்டு ரொம்ப நல்லபடியா விவசாயம் பண்ணுவா. இந்த தடவை ரூபா கரும்ப அறுவடை செய்வா. ராமையா தன்னோட மகளோட புத்திசாலித்தனத்தை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுவான். கண்ணு ரூபா, உன்னை பார்க்கும் போதே எனக்கு ரொம்பவே புல்ல இருக்குதுமா. நீ என்ன தலை தூக்குற மாதிரி பண்ற. இந்த வாட்டி நமக்கு வந்த லாபத்துல இன்னொரு பூவியும் நம்மளால வாங்க முடியுமா? இது எல்லாத்தையும் அந்த ஜமீன்தார் பார்த்தா என்ன ஆவான்னு நினைச்சு சிரிக்கிறமா. ஒரு பக்கம் ஜமீன்தார் ரூபா தன்னோட கையில சிக்கிட்டான்னு ரொம்பவே சந்தோஷப்படுவாரு. ஆனா ஜமீன்தார் அந்த வயலுக்கு போய் அங்க இருக்கிற கரும்பு பார்த்து ரொம்ப ரொம்ப ரொம்பவே ஷாக் ஆயிடுவாரு. ஜமீன்தார் ஐயா, பார்த்து பார்த்து பத்திரமா வாங்க. என்ன உங்களுக்கு தண்ணி வேணுமா? வேணாம். பரவாயில்ல, கொஞ்சமா தண்ணி குடிங்க.
ஆனா அதுக்கு முன்னாடி உங்க கண்டிஷன் பிரகாரம் இதை எடுத்துக்கோங்க. நீங்க கேட்ட பிரகாரம் மேல் பங்கு அப்புறம் கீழ் பங்கு உங்களுக்கு. இதோ இருக்கே நடுவுல அந்த கரும்பு எனக்கு. ஜமீன்தார் தான் தோத்து போனதை ஒத்துக்க வேண்டியதாயிடுச்சு. நான் ஒத்துக்கிறேன் ரூபா, புத்திசாலித்தனத்தை விட எதுவும் சிறந்தது கிடையாதுன்னு. நீ உண்மையாலே என்னுடைய கண்ணை திறக்க வச்சிட்டம்மா. நான் எவ்வளவு பெரிய பேராசக்காரன்னு நீ எனக்கு நல்லாவே புரிய வச்சிட்ட. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருமா. நான் இனிமேல இருந்து எந்த ஒரு ஏழை மக்களையும் ஏமாத்த மாட்டேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு உதவி பண்ணுவேம்மா. அது மட்டும் இல்லாம நான் பண்ண பாவத்தை எல்லாத்தையும் கழுவிக்கிறேன். இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது புத்திசாலித்தனம் மற்றும் அறிவு பலத்தை விட பெரியது. நம்மள சுத்தி நடக்கிற அநியாயத்துக்கு எதிர்த்து நிற்கவும் மற்றும் நியாயத்துக்காக போராடவும் நமக்கு நம்மளோட அறிவு என்பது ரொம்பவே உதவி செய்யும்.